இருக்கிறது. சூரியனுடைய வீடு சிம்மம், சந்திரனுடைய வீடு கடகம். கடகத்தில் சந்திரன் ஆட்சி, சிம்மத்தில் சூரியன் ஆட்சி. மேஷத்தில் சூரியன் உச்சம், துலாத்தில் நீச்சம். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் 2 வீடுகள். அப்படி பார்க்கும்போது மேஷமும் விருச்சிகமும் செவ்வாயுடைய வீடுகள், ரிஷபமும் துலாமும் சுக்கிரனுடைய வீடுகள், மிதுனமும் கன்னியும் புதனுடைய வீடுகள். அப்படி பார்க்கும்போது கடகம் சந்திரன் வீடு, சிம்மம் சூரியன் வீடு. அப்படியே வந்தால் இந்த கடைசியில் மேலே மீனமும் தனுசும் குருவுடைய வீடு. இடையில் உள்ள சனி பகவானுக்கு மகரமும் கும்பமும் அவருடைய ஆட்சி வீடுகள். ஒவ்வொரு கட்டத்திற்கும் சனி பெயர்ச்சி நடக்கும் போது காலகட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கட்டத்திற்கும் 2.5 வருடம் சனி பகவான். 12 கட்டங்கள் ஒரு சுற்று வரும்போது 30 வருடங்கள் முடிந்து விடுகிறது. அதை குழந்தை பிறந்ததிலிருந்து மங்கு சனி, அடுத்த 30 வருடத்துக்கு மேல் வருவது பொங்கு சனி, கடைசி 30 வருடத்துக்கு மேல் வருவது மரண சனி என்று பிரிக்கிறார்கள். குரு ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு வருடம்தான். இதில் அதிகபட்ச வருடங்கள் சனி பகவானுக்கு. 18 மாதங்கள் ராகுவுக்கும் கேதுவுக்கும். இது முக்கியமான பயிற்சிகள். சரி, ஓகே. இப்பொழுது 7.5 சனி என்று சொல்கிறார்கள், ராகு கேது பயிற்சி என்று சொல்கிறார்கள். எத்தனையோ இடர்பாடுகள். அதிலும் சனி பெயர்ச்சி அஷ்டமத்து சனியும் ஜென்ம சனியும் சொல்லவே தேவையில்லை. அப்பொழுது பரிகாரங்கள் செய்வதால் எல்லாம் சரியாகிவிடுமா? நான் ஒன்று சொல்கிறேன். நாம் இந்த பூமியில் பிறக்கும் போது எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டுதான் வருகிறோம். இந்த காலகட்டங்களில் இது இப்படி இந்தந்த நேரத்தில் நடக்க வேண்டும். அப்பொழுது பரிகாரம் செய்வதால் என்ன? எத்தனையோ பரிகாரங்கள் சொல்கிறார்களே. அப்படி என்று பார்க்கும்போது அந்த பரிகாரங்கள் நம் மனதிடத்தையும் தாங்கிக் கொள்ளும் சக்தியையும் தருமே தவிர வேறொன்றும் செய்யாது. எதற்கு அலைப்பாய்கிறாய், சும்மா இரு மனமே. சிதம்பரத்துல திருமூலர் அங்க எழுதி வச்சிருக்கிறார், அங்க அவருடைய கல்வெட்டுல. அப்ப ஏன் பரிகாரம் செய்யறோம்னா, மனம் அலைப்பாய்கிறது, எத்தை தின்றால் பித்தம் தீரும் என்று. அப்பொழுது வாழ்கின்ற வாழ்க்கையில் எல்லாமே மாற்றத்துக்குரியது. ஒவ்வொரு செயலும், நாம் செய்யும் செயல்கள் கர்மாவாக மாறுகின்றன என்று சிலர் சொல்கிறார்கள். நாம் செய்யும் செயல் கர்மாவாக மாறவில்லை, அதன் உள்நோக்கம்தான் கர்மாவாக மாறுகிறது. நான் ஒருவருக்கு வேகமாக கொண்டு போய் தருகிறேன். அப்பொழுது விதி என்ன செய்கிறது? சூரியன் இருக்கும் இடம் விதி என்று சொல்கிறோம்.